Hi students, exercise 9.7 introduction பார்த்துங்க gamma integrals அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். 0 to infinity x power n e power minus ax dx ஓகே dx இந்த ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. n factorial a power n plus 1. அப்போ இந்த எக்ஸோட பவர் தான் n. இந்த இ பவர் கூட இங்கே மைனஸில் அந்த மைனஸ் கூட இருக்க எக்ஸு கூட மைனஸ் கூட இருக்கு இல்லையா மிடில். ஓகே இப்போ என்ன இருக்குது எக்ஸு கூட ஏ மைனஸ் சொல்லக்கூடாது, அந்த ஏவை இங்கே கொண்டு வந்து போடணும். ஏ பவர் n + 1. இப்போ ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இதான் ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கொஸ்டின் எழுதி ஃபார்முலா கீழே எழுதிக்கங்க. இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னோட வேல்யூ வந்து 5, இங்கேயும் மைனஸ் இருக்குது அங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 3 தானே. உடனே ஃபார்முலாவில் போய் போட்டுருங்க, அவ்வளோதான். 5 ஃபேக்டோரியல் ஏவோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 5 + 1 ஆட் பண்ணி விட்டுருங்க. தஸ் சால்வ். புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 2 அடுத்தது சொல்லித்தானே. கொஸ்டின் நம்பர் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, கொஸ்டினை எழுதிக்கங்க. இது ஆல்ஃபாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே டி சப்ஸ்டியூஷன் பண்ணி செய்யணுமா. ஏன்னு கேட்டால் இங்கே இ பவர் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர், அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு டீன்னு பேர் கொடுத்துருங்க. உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்கம்மா. டிடி பை டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, டிஎக்ஸ் அங்கே க்ராஸ் ஆகிடும், ஆனால் 2 கீழே கொண்டு வந்துடும். அப்போ டிடி பை 2 = எக்ஸ் டிஎக்ஸ். உடனே இந்த டேப்லெட் காலம் போடுங்க. இதெல்லாம் எக்ஸோட லிமிட், x = 0, x = எழுதிக்கங்க. இதை கொண்டு போய் நீங்கள் எக்ஸோட இடத்துல இங்கே போட்டினாலும் டீயோட வேல்யூ 0, டீயோட வேல்யூ ∞ தான். இந்த எக்ஸ் இடத்துல போய் போடணும். எக்ஸ் இடத்துல 0, எக்ஸ் இடத்துல ∞ போனால் டி வேல்யூ ஒன்றா தான். இது பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ இந்த ஒரிஜினல் கொஸ்டின் அப்படியே எழுதிட்டே வாங்க. 0 to infinity x³ எழுதியிருக்கேன், இதையும் எழுதியிருக்கேன், dx 32. இந்த x³ எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். இப்படி பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு எதுக்காக பிரிச்சுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் dx = 32. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டு டி. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்னவா மாறிடும், டி இ பவர் மைனஸ் ஆல்ஃபா, இதுவும் டி தானே. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். எக்ஸ் டிஎக்ஸ் என்னது டிடி பை 2 30. இந்த டீயோட லிமிட்ஸ், அதுக்காக தான் இந்த லிமிட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. சப்ஸ்டியூஷன் மெத்தட் இது பேர் வந்தாலே லிமிட்ஸும் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதே லிமிட் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 இங்கே க்ராஸ் பண்ணிவிட்டு 32 × 2 மீதி அழகாக எழுதியாச்சு. இதே இது மலை பண்ணால் 64. காமா இன்டர் ஃபார்முலா எழுதிடுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். 0 to infinity. இங்கே எக்ஸ் பவர் என்ன, அங்கே வெறும் டி இருக்குது. நான் தான் பவர் 1 போட்டிருக்கேன். இ இருக்குது, மைனஸ் இருக்குது, ஏவோட வேல்யூ இருக்குது பாருங்கள். இதான் ஏ வேல்யூ ஆல்ஃபா, என்னோட வேல்யூ 1. ஃபார்முலா எழுதியாச்சா? ஓகே, என் ஃபேக்டர் போடுங்க. என்னோட வேல்யூ 1 ஃபேக்டோரியல் பை ஏ வேல்யூ என்ன ஆல்ஃபா. அகெயின் என்னோட வேல்யூ இது உள்ளே போய் போடணும். 1 + 1. இந்த 64 கொண்டு எண்டிங் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இது ஆல்ஃபா ஸ்கொயர் 64 கரெக்டாக. இப்போ 64 கீழே வந்துடும், ஆல்ஃபா ஸ்கொயர் அங்கே போய்டும். ஸ்கொயர் இங்கே வந்து என்ன ஆகிடுமா, ரூட் ஆகிடும். ஆனால் ரூட் முன்னாடி என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ √1 வந்து 1, √64 என்ன 8. ஏன்னா இங்கே நெகட்டிவ் நாட் பாசிபிள் எழுதிடணும். நெகட்டிவ் நாட் பாசிபிள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.